நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த ருத்துராஜ் கைக்வாட் அப்படிங்கிற நேம் எந்த ஒரு ஸ்குவாட் செலக்ஷன்லயுமே வரல. எஸ், ரீசென்ட்டா அந்த இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அந்த கேம்ல கூட ருத்துராஜ் கைக்வாட கன்சிடர் பண்ணல. ஹி ஹாஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் அரவுண்ட் 60 இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரீசென்ட் விஜய் ஹசாரேல பிரில்லியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. வி ஆல் நோ. ஸோ இவ்ளோ ஆவரேஜ் 60 ஆவரேஜ் அண்ட் இந்தியாவுக்கு டெபியூ பண்ணி ஹி பிளேட் அரவுண்ட் 11 ஆட் மேட்சஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அரவுண்ட் 60 நாட் எவ்ரிஒன் கேன் ஹேவ் ஈவன் இஃப் இட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். அப்படிங்கும்போது ஒய் ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் இப்படி சைட் லைன் பண்றாங்கங்கிறது தெரியல. இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஒன்ஸ் இன் அ வைல். எல்லா டைமும் கன்சிஸ்டண்டா நடந்துட்டு இருக்கு. எல்லா ஃபார்மேட்லயும் நடக்குது. T20ல நீங்க எடுத்து பாருங்க. ஜிம்பாப்வே சீரிஸ்ல கில் அகாமடேட் பண்றதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ருத்ராஜ் கைக்வாட் அகைன் ஹி காட் டிராப். 100 அடிச்சுட்டு த வெரி நெக்ஸ்ட் மேட்ச் he got dropped. Players to score century against Australia and T20. ருத்ராஜ் கைக்வாட் ஆஃப் த லிஸ்ட். இப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் ஒன்ஸ் அகெயின் அவர் டேலண்ட்டை வந்து வேஸ்ட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒன் டே ஃபார்மேட்ல கூட அதுவும் ஏ டீம்ல கூட ஒரு சான்ஸ் கிடைக்காதுங்கிறது ஒரு மிகப்பெரிய செட் பேக். ஹி வான் அ கோல்ட் மெடல் ஆஸ் அ கேப்டன் இன் ஏஷியன் கேம்ஸ் ஆல்சோ. ஸோ அது இப்போ ஆல்ரெடி ஹீஸ் 28. இன்னொரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க செலக்டர்ஸ், ஏஜ் கன்சிடர் பண்றோம், வி ப்ரிஃபர் யங்ஸ்டர்ஸ், அதனால நாங்கள் வந்து இதுக்கு மேலே ருத்ராஜ் கைக்வாட நாங்கள் அகாமடேட் பண்ண முடியாதுன்பாங்க. நல்ல ஒரு கரியர், நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் உள்ள ஒரு பிளேயர், நல்ல ஒரு டேலண்ட் உள்ள பிளேயர் இப்படி சைட்லைன் பண்றாங்க. இது கண்டிப்பா ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் டு எவ்ரி பிளேயர். ருத்ராஜ் கைக்வாடுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. ஸோ பெட்டர் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் இன் பிஆர், பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு நல்லா அமௌண்ட்டை போட்டு எல்லா பக்கமும் ருத்ராஜ் கைக்வாட் புராணத்தை பாடினா மட்டும்தான் அடுத்த ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன்ல அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். BCCI wants players who could invest in ads, who could act in ads, not just genuine talents. This is degrading Indian cricket. This is degrading Indian cricket domestic talents.